இந்தியாவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பால் தட்டுப்பாடு அப்படின்ற ஒரு கேள்விப்படாத ஒரு விஷயமா இருக்கும். நிறைய பால் தான் இப்போ உற்பத்தி ஆயிருக்குன்னு சொல்லி ரோட்ல கொட்டுறத பார்த்துருக்கோம். ஆனா 40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி நிலைமையில இந்தியா இருந்தது கிடையாது. அப்படி இருந்த இந்தியா இப்படி மாறுறதுக்காக முக்கியமான ஒரு உதவி செஞ்சது யூரோப்பியன் யூனியன். அந்த கதையை நம்ம பார்க்க போறோம். இந்தியா சுதந்திரம் பெற்றவனே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைசன்ஸ் ராஜ் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருந்துச்சு. ஒரு சில நபர்கள், இல்ல ஒரு சில நிறுவனங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தொழிலை பண்ணுறதுக்கான மொத்த அதிகாரம் இருந்துச்சு. அதை உடைக்க முதல்ல வந்தது அமுல். இந்த அமுல் டெய்ரி கார்ப்பரேஷன் என்ன பண்ணுச்சுன்னா தயாரிப்பாளரும் அதை வாங்கி ருசிக்கிறவங்களுக்கும் இடையில இருக்க அந்த மிடில் மேனில் தூக்கிறதுக்கான ஒரு பிளானாக இருந்துச்சு. இந்த மிடில் மேன்ஸ் ஒரு வேலையும் பண்ணாமல் பால் உற்பத்தியாளர் பாலை வாங்கி அது பல மடங்கு காசுக்கு கன்சியூமர்ஸ்க்கு வித்துட்டு இருந்தாங்க. அமுல் நேராக பாலை அவங்ககிட்ட யார் குடிக்கிறாங்களோ அவங்க கொடுக்குற மாதிரி பிளான் கொண்டு வந்தாங்க. இதுக்கான மூலமாக இருந்தது யாருன்னா மிஸ்டர் குரியன். இவர் என்ன பண்ணாருன்னா, இந்த மாதிரி இந்தியா ஃபுல்லாக பால் உற்பத்தியை நம்ம கூட்டணும். ஏன்னா அப்போ இந்தியா பாலை இறக்குமதி செய்கிற அளவில் நிலைமை இருந்தாங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஏற்றுமதி செய்கிற நிலைமை கொண்டு போகிறதுக்காக அவர் கொண்டு வந்த ஆப்ரேஷன் பேர் தான் ஆப்ரேஷன் ஒயிட் ரெவல்யூஷன், வெள்ளை புரட்சின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுக்கு அவங்களுக்கு நிறைய காசு தேவைப்பட்டுச்சு. அப்போ என்ன பண்ணாங்கன்னா யூரோப்பியன் எக்கனாமிக் கமிஷன் இஇசி, இப்போ யூரோப்பியன் யூனியனுக்கு முன்னாடி உருவான அந்த ஆர்கனைசேஷன், அதுதான் இஇசி இயூ மாறிச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்ககிட்ட இருந்த நிறைய ஸ்கிம்டு மில்க், பால் பவுடர், அப்புறம் பட்டர் ஆயிலில் கிஃப்டாக கொடுத்து இது நீங்கள் விற்று வர காசை வச்சு நீங்கள் உங்களோட ஒயிட் ரெவல்யூஷனுக்கு ஃபண்ட் பண்ணுங்கன்னாங்க. அதே மாதிரி என்ன பண்ணாங்கன்னா, அவங்க கொடுத்த வேர்ல்டு ஃபுட் பேங்க் மூலமாக வந்த அந்த ஸ்கிம்டு மில்க்கையும் அப்புறம் பட்டர் ஆயில் விற்று அது மூலம் அந்த காசை வச்சு ஒயிட் ரெவல்யூஷன் இந்தியா ஃபுல்லாக பரப்புனாங்க. அதனால் நினச்சா பால் உற்பத்தி கூடிச்சு. அதே மாதிரி இந்த மிடில் மேனோட மொத்த வேலையும் போகிறதுனால நேராக உற்பத்தியாளரே நிறைய காசு சம்பாதிக்க வேண்டிய நிலைமை வந்துச்சு. இதனால் பால் உற்பத்தி பல மடங்கு கூடி ஒரு காலத்தில் பாலை இறக்குமதி செஞ்சுட்ட இந்தியா இப்போ பாலை ஏற்றுமதி செய்கிற அளவு இருக்குது. இப்போ இந்தியா உலகத்திலே யுஎஸ்க்கு மேலே ஒரு மிகப்பெரிய பால் உற்பத்தி நிறுவனமாக மாறதுக்கான காரணம் இந்த வெள்ளை புரட்சி தான். இது எவ்வளோ தூரம் வந்திருக்கு அப்படின்னா ட்ரம்ப் யுஎஸ்லேருந்து பாலை திரும்பி இந்தியாவுக்கு இறக்குமதி செய்யறதுக்கான வழிகள் இருக்கான்னு பார்த்துட்டு இருக்காங்க. நமக்கு பால் தேவைக்கு மேலே உற்பத்தி செஞ்சுட்டு இருக்கோம், நாமே இறக்குமதி செய்யணும். இந்த நிறைவுக்கு பால் உற்பத்தியில் வந்ததுக்கான முக்கியமான ஒரு உதவி செஞ்சது யூரோப்பியன் யூனியன். அப்படின்றத மறந்துடக்கூடாது.